சாலினி டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆங்கில புத்தாண்டு 2025ஆம் வருஷம் கும்பராசிக்கு என்ன பலன்கள் செய்கிறாருன்னு பார்ப்போம். கும்பராசிக்கு 2024 ஜனவரியிலேருந்து ஜென்ம சனி போட்டு ஆட்டுதுங்க. போதா குறைக்கு 1/5/2024 அர்த்தாஷ்டம குரு 4 வந்துட்டார். பாருங்கள், 4ஆம் இடத்துல குரு வரவே கூடாது. அதாவது தர்மபுத்திரர் வனவாசம் போனது 4இல் குரு. அது மாதிரி நமக்கு வனவாசம் போகணும். பூர்வீகத்தை விட்டு இடத்த ஓட்டி விட்டுரும். பிள்ளைங்களால் பல வகையில் கஷ்டப்படுத்தணும். குருனா புத்திரக்காரங்க இல்லைங்களா, பிள்ளைக்கும் நமக்கும் ஆகாதுங்க. பிள்ளைய கண்டால் நெருப்பு மாதிரி ஆகிடும் நமக்கு. அந்த குரு அர்த்தாஷ்டம குரு அப்படி வேலை செய்யும். ஜென்மசனியும் வனவாசத்தை உள்ள நாளில் உள்ள குருவும் பூர்வீகத்தை விட்டு காலி பண்ணி வெகு தூரத்துக்கு அனுப்பிச்சிருங்க, இடமாற்றம் பண்ணும். அடுத்தபடியாக பாருங்கள், 4ல் இருக்கிற குரு பிள்ளைங்களுக்கும் நமக்கும் பெரிய விரோதத்தை பண்ணும். ஏற்கனவே இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறோம். இதில் குரு வேறு, இது ராகு வேறு 2ஆம் இடத்துக்கு வந்துட்டார். கேட்கவே வேணாம். நமக்கு ராகு குடும்பத்தில் வந்தால் குடும்பத்தில் சலசலப்பு, தண்ட செலவு, தண்ட தீர்வை, சூடான பேச்சு, என்னடா இவராக இப்படி பேசுகிறாருன்னு அப்படி வாங்குவாங்க. நமக்கு வம்பு, வழக்கு, கோர்ட்டு, போலீஸு இந்த மாதிரியெல்லாம் இழுத்து விட்ருங்க. 2ஆம் இடத்த ராகு. எச்சரிக்கையாக அடக்கி வாசிங்க கும்பராசிக்காரங்க. இல்லைன்னா குடும்பமே நமக்கு சங்கடப்படுத்திடும். 2ல் இருக்கிற ராகு கடுமை. ராகு தாங்க பெரிய நல்லதும் செய்யும். ராகு தான் ஜெயிலுக்காரமும் கூட. நம்மளை அந்த கஷ்டப்படுத்திடும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 6/3/2026 வரைக்கும் கும்பராசிக்காரங்க அனைவரும் பொறுமையாக பெருசாக நம்ம எதுவும் நடக்காமல் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். ஏன்னா 6/3க்கு தான் 2026 தான் சனி நமக்கு நவர்றார். நவந்தாலும் அங்கேயும் 2.5 வருஷம் இருக்கிறார். மீனத்துக்கு போனாலும் 7.5 விடலுங்க பாத சனி. ஆகையினால் நமக்கு ரொம்ப பொறுமையை காக்கணுங்க. இந்த நேரம்தான் ஜென்ம சனி இருக்கிறது. உடல் நலத்தை கெடுக்கும். துணிச்சல், அதிகமான துணிச்சல் வரும். எதுக்கு வருதுன்னா பின் விளைவுக்காக வருது. 7ஆம் பார்வையாக சிம்மத்தை பார்க்குறாரு. அப்போ கணவன் மனைவியை பிரித்து விடுவார். நோய் வேறு தாக்கம் ஏற்படுத்துமே. இந்த வேலையெல்லாம் ஜென்ம சனி செய்யுங்க. சனி பாருங்கள், 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வையாக பார்க்குறது. சனி முதல்ல 3ஆம் இடத்தை 3ஆம் பார்வையாக நமக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. இளைய சகோதரத்தை கெடுக்கும், தன்னையும் கெடுக்கும். தான் முயற்சிகள் அனைத்தும் தோல்வியில் தான் முடியும். ஏன்னா சனி பார்வை இருக்கிற இடத்த வளர்க்கும், நமக்கு பார்க்குற இடத்த கெடுக்கும். இப்போ நமக்கு அந்த மாதிரி 3ஆம் பார்வையை பார்க்குறார். அடுத்தது 7ஆம் பார்வையாக சிம்மத்தை பார்க்குறார். 7ஆம் இடங்கிறது சமுதாயத்தில் அவமானப்படணும், அவதிப்படணும், நண்பர்களால்கிட்ட அவமானப்படணும். நமக்கு கணவன் மனைவி 7ஆம் இடங்கிறது மனைவி சாணம். மனைவிக்கு நோய் தாக்கும், பிரயாணத்தில் விபத்து ஏற்படும். இந்த வேலையெல்லாம் செய்யுங்க. ஏன்னா 7.5 நடக்குது, அதுலேயும் ஜென்ம சனியாச்சே, அதெல்லாம் நடக்குங்க. ஏன்னா சனி தான் கர்மாக்காரகன். சனி தொழிலையும் கெடுத்துருங்க. 7ஆம் இடம் தொழில், 10க்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். தொழிலையும் கெடுக்கும், உத்தியோகத்தை கெடுக்கும், வியாபாரத்தை கடையை பூட்ட வச்சிடும். அந்த மாதிரி தொழில் இருந்தாலும் தொழிலை முடக்கி நமக்கு சோகாசு நோட்டீஸ் கொடுக்குற அளவுக்கு செஞ்சிடும் இந்த சனி பகவான். ஜாக்கிரதையாக நடந்துக்கங்க. நம்ம மேலேயே சனி போதா குறைக்கு ராகு 2ல் வேறு வந்து படாத பாடுபடுத்திக்கிட்டு இருக்கிறாரு. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது நமக்கு சிறப்புங்க. 26/4/2025 ராகு வேறு நம்ம மேலேயே வந்து உட்காந்துக்கிறார். அது வேறு ராகும் சனியும் போட்டு நம்மளை போட்டு படாத பாடுபடுத்த போகிறார். ராகு நம்ம மேலே உட்காந்தா நம்ம உடல் நலத்தில் ரொம்ப கவனம் செலுத்தணுங்க. நல்ல கரெக்டாக சாப்பிடணும்,
கரெக்டாக இருக்கணும். ஏன்னா அலர்ஜி பண்ணி விட்டுரும். ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. ஜென்ம சனியும் ஜென்ம ராகும் 6/3/2026க்குள்ளே நம்மளை ஒரு வழி பண்ணிவிடுங்க. ஜாக்கிரதையாக நடந்துக்கங்க. ராகும் சனியும் சேர்ந்து நம்ம மேலே உட்காந்துக்கிட்டு கும்பராசிக்காரவங்கள, ஏன்னா கர்மாகாரகன் இல்லைங்களா, ஆகையினால் பரிகாரம் சனி பிரீதி செஞ்சுக்கோங்க, ராகு பிரீதி செஞ்சுக்கோங்க. அதிகமான கோபம் வருங்க, அதிகமான சாபம் ஏற்படாமல் தெய்வ சிந்தனையோடு அடக்கமாக எல்லோருக்கும் பழகி வாழ்த்துக்களை வாங்குங்க. தலைக்கு வந்தது தலைப்பாவோடு போகுங்கிற மாதிரி நமக்கு சங்கடங்கள் குறைக்குங்க. கூடுமான வரையிலும் நெகட்டிவ் பேச்சு, நெகட்டிவ் செயல் இதுங்களை தடுங்க. குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா ஜென்ம சனி கர்மம் கூட செய்யணுங்க, துக்கத்தில் கலக்க வச்சிடும். ஏன்னா ஒரு மனிதனுக்கு 7.5 சனி வரும்போது குடும்பத்தில் துக்கத்தை நடத்தி கொடுத்துரும். ஏன்னா கர்மகாரங்களையும் கர்மம் பண்ண வச்சிடும். ஆகையினால் கும்பராசிக்காரவங்க நம்ம விநாச காலமே விபரீத புத்தின்னு சொல்கிறாங்க பாருங்கள், அது இப்போ நடக்குதுங்க. அதனால் நம்ம புத்தியை கெடுக்கும். அந்த மாதிரி செய்யும். சிக்கிக்காதீங்க. பொறுமையாக இருந்து, இன்னும் உங்களுக்கு மீனத்தில் போய் 2.5 வருஷத்துக்கு இருக்குது 7.5 சனி. ஆகையினால் நமக்கு இன்னும் அதிக நாள் இருக்கிறதுனால மனைவி விரோதம், பிள்ளைங்க விரோதம், நண்பர்கள் விரோதம், உடல் நலம் பாதிக்கும், வேலை போயிடும், இல்லை சோகாச நோட்டீஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பல தொல்லைகளை அனுபவிக்கும். இந்த ஜென்ம சனியும் ராகும் சேர்ந்தால் இன்னும் கொஞ்சம் உடல் நலத்தையும் பாதிக்க வச்சிடும். தெய்வ சிந்தனை வேணும், தெய்வ சிந்தனை வேணும். குலதெய்வத்துக்கு போய் வேண்டிக்கங்க. நன்றி, வணக்கம்.